எஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் 8K வீடியோ டீகோடிங் இருக்கிற M8 AUN மாடலில் இருந்து ப்ரொஜெக்டரை வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆண்ட்ராய்ட் 9.0 M-Logic T972 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால தான் 8K வீடியோ டீகோடிங் சப்போர்ட் பண்ணுது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.0 HDR10+ ஏ இன்டெலிஜென்ட் வாய்ஸ் மூலிமா நீங்கள் ப்ளூடூத் வந்து பேர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவ் வந்து 1080 பிக்சல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஆல்ஃபாவில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பேக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அக்சசரிஸை சொல்லிடுறேன். ப்ரொஜெக்டர் வந்து இதெல்லாம் அக்சசரிஸ். பேக் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு HDMI கேபிள் ஃபீம் போல தான் ஒரு பவர்ஃபுல் HDMI கேபிள். யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெசிஃபிகேஷன், இதுதான் வந்து ஹைலைட்டு. இங்கே பாருங்கள், 300 AUN Lumens கொடுத்துருக்காங்க, 2GB RAM. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பாருங்கள். எக்ஸ்டீரியர் வியூ எப்படி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல், இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்க்ரீன் வரைக்கும் இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், 200 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறத பவர் ஆன், பவர் ஆஃப் டீட்டெயில், ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட் வந்து நார்மல் ரிமோட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், பவரு, அதே மாதிரி எக்ஸிட் பட்டன். உங்களுக்கு நான் ஏஐ கண்ட்ரோல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். மற்றபடி AAAஸில் இருக்க மாதிரி ஒரு நார்மல் ரிமோட்டு தான். அதே மாதிரி ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ப்ரொஜெக்டர் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க. ஸோ சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா பட்டன் யூஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் வந்து லென்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ AUN அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8K வீடியோ டீகோடு M18. இங்கே ஐஆர் சென்சாரு. ஸோ ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புஷ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட் ஸ்க்ரூ இருக்குது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் ப்ரொஜெக்டர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB, 2 USB போட்டு, 2 HDMI போட்டு, AV போட்டு, அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 ஸ்பீக்கர். இங்கே பாருங்கள், பவர்ஃபுல் டால்பி சப்போர்ட் பண்ணுற 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டஸ்ட் ஃபில்டர். இங்கே பாருங்கள், ஒரு டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு M8 அப்படின்ற அந்த மாடல் வருது. பூட் டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 16GB RAM கொடுக்குறாங்க. 2GB 16GB RAM, 2GB RAM. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பூட் டைம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. இங்கே பாருங்கள், வந்துடுச்சு. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான். நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு, கூகுள் ப்ளே, க்ரோமு. சரிங்களா? கீஸ்டோன் இருக்குது, மிராகாஸ்ட் இருக்குது. உங்கள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் செல்ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா. சிக்னல் சோர்ஸு, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரு, பென்ட்ரைவில் வந்து நீங்கள் 4K வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து பார்க்க முடியும். சரிங்க? 4K வந்து 30 FPS. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு வந்து செட்டிங்ஸில் போய் தான் கீஸ்டோன் போகணும்னு இல்லை. வெளியே தனியாக கீஸ்டோன் உள்ளே போய் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டல், ஹேங்கிங், ரியர் ஹேங்கிங்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஃப்ரண்டல் ஹேங்கிங் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த பாருங்க, மாறிடுச்சு. அதேமாதிரி ஃப்ரண்டல் ப்ரொஜெக்ஷன்னா முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி. ப்ரொஜெக்டை திருப்பி வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த செட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 4 பாயிண்ட் கீஸ்டோன். ஸோ 4 எண்ட்லேயும் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கீஸ்டோன் மூலிமா செட்டிங்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கீஸ்டோன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஜூம் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் ஜூம்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு சின்னதாக, இப்போ ஒரு சில நேரத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுருப்போம். பட் நிறைய பெரிய ஸ்க்ரீன் வேணும்னாலும் நீங்கள் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை சின்ன இடத்துல, குறைஞ்ச இடத்துல வச்சுட்டு சில சைஸை கம் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் சைஸை ஜூம் ஆப்ஷன் மூலிமா கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போகலாம். செட்டிங்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைஃபை செட்டிங்ஸ் இருக்குது, ஆப்பு, அதுக்கப்புறம் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸு, ரிமோட் அக்சசரிஸ், பிக்சரு, சிக்னல் சோர்ஸு, ப்ரொஜெக்ஷன் மெத்தடு, 4 பாயிண்ட்டு, ஸ்க்ரீன் ஜூம். ஸோ இதே தான் தனியாக வந்து இந்த சைடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பிக்சரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது, விவிடு, சாஃப்ட்டு, ஸ்போர்ட்ஸு, மூவி, யூசர். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. கஸ்டம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4:3 பேனரமா, ஃபுல் ஸ்க்ரீனு, ஆட்டோ. டிஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ, மீடியம், ஹை, ஆட்டோ. பேக்லைட் வந்து நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து 100லேயே வைங்க. சப்போஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். சரிங்களா? ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இருக்குது. அதில் போனீங்கன்னா ப்ளூடூத் வந்து நீங்கள் உங்களோட வாய்ஸ் பேரிங் மூலியமாகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ப்ளூடூத் போகணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஏஐ வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து பேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அதுவே இது பண்ணிவிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க செட்டிங்ஸு. அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லியோ அதுவே டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் காட்டும். இங்கே பாருங்கள், ஆப் ட்ராயராக இருக்கட்டும், இல்லை ஃபைல் ப்ரௌசரு, கொடி, தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபைல் சைஸ் வந்து ஜாஸ்தின்றதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப மினிமலிசமாக இருக்குது. ஸோ நிறைய வந்து அவங்க கொச்சன்னு கொடுத்து நம்மளை வந்து ப்ளோட்வேரை வந்து நிறைய வச்சில்ல. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மி தான். சரிங்களா? ஸோ சிக்னல் சோர்ஸ்க்கு பட்டன் இருக்குது. சப்போஸ் சிக்னல் சோர்ஸ் மாற்றணும் அப்படின்னா நான் 5TV6 கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். HDMI 2ல வந்து 5TV6 இருக்குது. உங்களுக்கு 5TV6 லோட் ஆகி காட்டுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4K மேக்ஸ் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் 1080 பிக்சல் தான். ஸோ எடுத்ததும் எப்பயும் போல் இந்த 4K மேக்ஸ் 5TV6 போயிட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா டால்பி சப்போர்ட் இருக்குது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் கிடையாது, பிசிஎம் ஆடியோ இருக்குது. அதேமாதிரி மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸு. HDR சப்போர்ட் வந்து கிடையாது. டால்பி விஷன் வந்து இதில் வந்து கிடையாது. HDR சப்போர்ட் வந்து 5TV6ல தான் கிடையாது. பட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது எம்ஐ யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து வேறுபடும். ஸோ 5TV6 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த 5TV6ல வந்து யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தா சவுண்டு. ஸோ சவுண்டு தான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன ரெசல்யூஷனில் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது வந்து 5TV6ல இருக்கிற யூடியூப். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு 1080 பிக்சல் தான் வந்து ப்ளே பண்ணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4K வந்து கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கார்னரில் வந்து பிளர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேனுவல் ஃபோக்கஸ்ன்றதுனால உங்களுக்கு 5%க்கும் குறைவாக தான் பிளர் இருக்குது. ஸோ பிளர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா ப்ரெசன்டேஷன் காட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளர் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் வந்து தெரியாது. ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிளர் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ ஒரு 17,500 பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இது வந்து சொல்லலாம். டால்பி சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் வந்து லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி இருக்கு பாருங்கள் பிக்சல்ஸ்லாம். பாருங்கள், பிக்சல்ஸ்லாம் வந்து உடையல. ஸோ உங்களுக்கும் தெரியல பிக்சல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு. சரிங்களா? ஸோ இது எதுக்கு சொன்னோன்னா எந்த அளவுக்கு பிக்சல் சின்ன சைஸில் போடுறாங்களோ அப்போ உங்களுக்கு கிட்டே போனாலுமே தெரியாது. அதேமாதிரி டைனமிக் ரேஞ்ச் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ஒரு வாஷ் அவுட் ஆன மாதிரி இல்லை. உங்களுக்கு கரெக்டான கிளாரிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து விண்டோவில் இருக்கிற லைட்டு வந்து வச்சு தான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃபுல் டார்க் கிடையாது. சரிங்களா? ஸோ லைட்டு அதாவது லூமன்ஸும் வந்து நல்லா இருக்குது. 7800 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல் சப்போர்ட் பண்ணுற ஒரு 60 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு நல்ல வீடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டை வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இருக்க யூடியூப்பை காமிக்கலையே ப்ரோ, 5TV6ல தானே காமிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க யூடியூப்பே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்க யூடியூப்பில் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து எந்த ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப அதாவது இந்த ப்ளேன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து சில நேரத்தில் எதிர்க்க வச்சா தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டு. உங்களுக்கு 5TV6ல தான் வந்து 4K சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. பட் டிஃபால்ட்டாக அதில் இருக்க யூடியூப்பில் உங்களால் 4Kல பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து
அவங்க சொன்ன அந்த HDR10 இருக்கட்டும் இல்லை 4K இருக்கட்டும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க யூடியூப்பில் தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் 526ல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முன்னாடி பார்த்துருந்ததை விட இப்போ வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இதில் ரெசல்யூஷன் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வீடியோ எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னா ஸ்மூத்தர் வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 26,000 பட்ஜெட்டில் இருக்கிற அந்த ஆல்ஃபா 2லையோ இல்லை நம்ம கேட்டில் வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து இதில் வந்து உங்களுக்கு 17,500 கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் தானே. டால்பி ஆடியோ வந்து என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வீடியோ வந்து சூப்பர் கைஸ். 4K சப்போர்ட் பண்ணுது டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில். அடுத்து நம்ம லூமன்ஸ் டெஸ்ட் போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கம்பெனி சைடில் வந்து 7,900 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் உண்மையாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் 7,752ல் கரெக்டாக இங்கே இந்த டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் லக்ஸ் மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் வந்து 7,752 லூமன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டீசென்ட் லூமன்ஸ் தான். நம்மளால் ஆம்பியன்ட் லைட் வச்சும் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே லைட் போட்டு காமிச்சிட்டேன் எப்படி இமேஜ் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு சொல்லுவேன் கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பின்னாடி வந்து உங்களால் நல்லா செவுத்தோடு ஒட்டி வைக்க முடியும். இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு போர்ட்ஸ்லாம் கொடுத்தா. ஸோ இதில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 88.3 இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலே காட்டுறேன் 88. ஸோ இங்கே வந்து 89, லென்ஸில் வந்து உங்களுக்கு 83 தான். ஸோ இந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு இன்டேக்கு. இங்கே தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் ப்ரொஜெக்டரில். இங்கே தான் இங்கே டஸ்ட் ஃபில்டரும் இருக்குது, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் தயவு செஞ்சு எந்த ஒரு பொருளையும் வந்து வச்சிடாதீங்க. ப்ராஜெக்டோட லைஃப் வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ மேலே அவங்க கொடுத்துருக்க இந்த எலிவேட்டட் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக பிளாக் கலரு. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த ப்ராஜெக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னு பார்த்தா ப்ரொஜெக்டரோட இந்த சைடு தான். ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு தான் வந்து உங்களுக்கு வெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்து வெண்ட் இருக்குது. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு 90க்கு மேலே வரல. நான் 8 ஹவர்ஸ் போட்டு பார்த்துட்டேன். ஸோ அப்போயுமே வந்து 90க்கு மேலே டெம்பரேச்சர் வந்து போகலை. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற ஒரு ப்ரொஜெக்டர் கிடையாது. அப்படியே ஹீட்டு உள்ளே இருந்தாலுமே கரெக்டாக அதை டிசைன் பண்ணதுனால ஹீட் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தது. 8 ஹவர்ஸ் கழிச்சும் 100 Fahrenheit கூட உங்களுக்கு போகலை. சரிங்களா. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் தான் இந்த ப்ரொஜெக்டர். அடுத்து நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 40 டெசிபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரொஜெக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஃபேன் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக ஒரு அடி 2 அடியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன் நாய்ஸ் வந்து தெரியல, நோட்டிசபிளாக இல்லை. 60க்கு மேலே போச்சுன்னா தான் கண்டிப்பாக நான் வந்து லவுட் ப்ரொஜெக்டர் சொல்லுவேன். இது வந்து லவுடுக்கும் ரொம்ப குவைட் ப்ரொஜெக்ட்டுக்கும் சென்டரில் ஒரு மீடியமான சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு இது கிடையாது. சரிங்க. நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்திருக்கோம் அவ்வளோதான். இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து சவுண்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமல் உங்களுக்கு இது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு லைவாக. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். வால்யூம் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் 25 தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் சவுண்டு நான் வச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சுத்தமாக வந்து இறையில. ஃபுல் சவுண்டு வச்சுமே வந்து இறைச்சல் சவுண்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லவுடராக இந்த 10 வாட் ஸ்பீக்கருக்கு டால்பி சப்போர்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஹை எண்டும் சரி, மிட் எண்டும் சரி, கிறிஸ்டல் கிளியராக வந்து சவுண்ட் உங்களால் கேட்க முடியுது. ஸோ எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். 17,500 18,000 ரேஞ்சில் சவுண்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. டிஃபால்ட்டாக ப்ரொஜெக்டில் கொடுக்குற சவுண்டே. சவுண்ட் அண்ட் பிக்சர் குவாலிட்டி வந்து வேறு லெவல் இந்த ப்ரொஜெக்டில். ஸோ சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான்.
ஸோ இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மைனஸ் வந்து எனக்கு என்ன இந்த ப்ரொஜெக்டர் மைனஸு ரொம்ப நோட்டிசபிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணல 526ல. அதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. 8K வீடியோ டீகோடிங்கிறதுனால ப்ராசஸர் வந்து நல்லா பவர்ஃபுல் ப்ராசஸர். பென்ட்ரைவில் வந்து நிறைய ஃபார்மேட் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இதில் வந்து பென்ட்ரைவில் எல்லா ஃபார்மேட்டுமே, அதாவது உங்களோட ஹார்ட் டிரைவ் கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பி இந்த ப்ரொஜெக்டர் பிக்சர் குவாலிட்டியும் பிரைட்னஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்டும் இது 3ம் வந்து எனக்கு மெயினாக வேணும் ப்ரோ, எனக்கு நான் இந்த ரேஞ்ச் தான் என்னோட பட்ஜெட்டு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து AUN M8 ப்ரொஜெக்ட் வந்து நல்ல ப்ரொஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ப்ரொஜெக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வரேன். உங்களோட சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.